பொண்டாட்டியோட புடவையா இருந்தாலும் அனுமதி இல்லாம அவுக்க கூடாதுன்னு நம்ம நாட்டு சட்டம் சொல்லுது. நீ என்னடா என்ன திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சு போட்டோ எடுக்கிற. ஆஸ்பத்திரியை திறந்தாச்சு இல்ல, அனுபவிக்க வேணா. ஆஸ்பத்திரி திரைப்படால இருந்து வந்ததும் உன் போன், உடனே புறப்பட்டு வந்துட்டேன். புரியல? பொண்ணு புதுசு இல்ல, சரக்கு எப்படி? கிளி மாதிரி. மூக்கு கொஞ்சம் நீளமோ? ராத்திரி வந்தாலே குறும்பு கூட வந்துருமே. சரக்கு பிடிச்சிருந்தா மீட்டருக்கு மேல போட்டு கொடுங்க. ஆட்டோ ஓட்ட பத்தி உன்னை விட்டு போகலையே. நல்ல மூட்ல மேல போங்க. கொலைக்கு எனக்கு சம்பந்தம் உண்டுன்னு சொல்லிடுவாங்க. சொன்னா மந்திரி பதவியே போயிடுண்டா. கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லாத வரைக்கும் நீங்க மந்திரி தான். தர்மா, பாடிய நான் பாத்துக்கிறேன். அப்ப என்ன காட்டி கொடுத்துட மாட்டியே? அக்கா இருக்கிற வரைக்கும் தான் மச்சான் உறவுங்கிற மாதிரி நீங்க மந்திரியா இருக்க வரைக்கும் தான் எனக்கு இந்த சுகமெல்லாம். தைரியமா போங்க. அடுத்த பொண்ணு வந்தது போன் பண்றேன். அடுத்த பொண்ணு வந்தது போன் பண்றேன். நீ துடிக்கிற, எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேஸ், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரணம். இந்தா விவரமா எழுதி கொடுத்துட்டு போ. நம்ம லாக்காவுக்கு பெருமை தேடி தரும் டெப்டி போலீஸ் கமிஷனர் மிஸ்டர் ஹான்ஸ்டாச் உங்களை எல்லாம் சந்திக்க வரப்போறாரு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல தலைவர் வந்துருவாரு. அவர் வந்தோடனே ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறோம். அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட சொல்றியா? இதோ பாரியா பிஏ, அவர் வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுங்க. நல்ல முடிவா தான் நான் ஆதரிக்கிறேன். வரேன். உட்காருங்க உட்காருங்க. இந்த பத்திரிக்கைக்காரங்களை உள்ள விடாத. டேய் இவா, ஏன் எதுக்குன்னு கேட்கறதே இல்லையா? ஏதாவது தகராறுனா எழுதிட போறாங்க. ஓ, எலிசபெத் மகாராணி பிஏ மாதிரி டை கட்டியிருக்காங்க. Sit down. உங்களை எல்லாம் சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பயிற்சி முடிஞ்சு புதிய வேகத்தோட கடமையை செய்ய காத்திருக்கிற உங்ககிட்ட மனம் திறந்து பேச போறேன். உங்க நன்மைக்காக, சரியா சொல்லணும்னா மக்கள் நன்மைக்காக. காரணம், நமது உண்மையான எஜமானர்கள் மக்கள் தான். ஓட்டு வாங்குற வரைக்கும் ஜனங்களை நாம எஜமானரா நினைக்கணும். வாங்கினதுக்கு அப்புறம் நாம எஜமானரா இருக்கணும். நாம மக்களுக்காக உழைக்கிறோம். ஆனா மக்கள் எப்பவுமே நம்மள விரோதிகளாத்தான் நினைக்கிறாங்க. காரணம், தப்பு நடக்காம தடுக்க வேண்டியவங்களே தப்பு பண்றவங்களுக்கு துணையா இருக்கிறதுனால. சில தப்பு பண்றதுக்காக ஏன் சார் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்றீங்க? 1-2 மந்திரிங்க தப்பு பண்ணாலும் ஆட்சியே சரியில்லைன்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி சில அதிகாரிகள் தப்பு பண்ணாலும் போலீஸ் டிபார்ட்மெண்டே சரியில்லைன்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. அதை பத்திலாம் யார் இப்ப கவலைப்படுறாங்க? தேர்தலையும் தீபாவளி மாதிரி ஒரு பண்டிகை நாளா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு வித்தியாசம்? தீபாவளிக்கு வேட்டு போடுறாங்க, தேர்தலுக்கு ஓட்டு போடுறாங்க. நான் தமிழ்நாடு முழுவதும் சுத்தி இருக்கேன். பல இடங்கள்ல போலீஸ்காரங்களை மக்கள் எவ்வளவு கேவலமா மதிக்கிறாங்கன்னு நினைச்சு வேதனைப்பட்டிருக்கேன். போலீஸ்காரங்களை பால் வண்டி வருதுன்னு சொல்றாங்க, குச்சி வருதுன்னு சொல்றாங்க, எலும்பு வருதுன்னு சொல்றாங்க, நாய் வருதுன்னு சொல்றாங்க, ஏன் மாமா வராருன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம், ராத்திரி 10 மணிக்கு பிராந்தி கடையை பூட்ட வேண்டிய நேரத்துல போலீஸ் வேனை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு 5-10 லஞ்சம் வாங்கினா எவன் போலீஸ மதிப்பான்? கள்ளச்சாராயம் காய்ச்சலையும் கிட்டே கை கட்டி நின்று காசு கேட்டா எவன் போலீஸ மதிப்பான்? குடிச்சிட்டு கலாட்டா பண்றவங்கள பிடிக்க போற போலீஸே குடிச்சிட்டு போனா மக்கள் எப்படி மதிப்பாங்க? ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் கூட தலையில தொப்பி வச்ச உடனே தன்னை கலெக்டர்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. பவரை தவறா யூஸ் பண்றாரு. போலீஸ்காரன் கையில பவர் இருக்கிறது மக்களை அடக்கி ஒடுக்கிறதுக்காக இல்ல, பயமுறுத்துறதுக்காக இல்ல, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. அதை 100க்கு 90 பேர் மறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகளை நீங்களும் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஆசை. உங்கள் நண்பன் போலீஸ் ஸ்டேஷன்ல போர்டு எழுதி வச்சா மட்டும் போதாது, அதை மக்கள் மனசுலையும் பதிய வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால தப்பு பண்றது யாரா இருந்தாலும் அதுக்கு நாம துணையா இருக்கவும் கூடாது, தண்டிக்காம விடவும் கூடாது. நம்ம தாராளமா தப்பு பண்றோம், ஏராளமா சம்பாதிக்கிறோம் தெரிஞ்சுதான் நமக்கு ஓட்டு போடுறாங்க. பசியை என்னைக்காவது தீர்த்துடுவோன்னு அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும். தீர்க்க கூடாது, தீர்க்கவே கூடாது. நம்ம சோசியலிசம் பேசிக்கிட்டு இருக்கணும், ஜனங்க சோத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதுதான் ஏன் அரசியல்? பொய்யான கோஷம் போட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு நாம அரசியல்வாதிங்க இல்ல, கவர்மெண்ட் சர்வன்ஸ். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறுற மாதிரி நாம காக்கி சட்டை போட்டுக்கிறது. நம்ம பதவியில தப்பு பண்றது மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ற மாதிரி. எஸ், உங்க மனைவி கற்போடு இருக்கணுங்கிறத எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க கடமையில நேர்மையா இருக்கணும்னு மக்களும் நினைக்கிறாங்க. சோ புதிய லட்சியத்தோட பணியாற்றி தமிழக காவல்துறைக்கு மேலும் புகழ் சேர்க்கணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். அது சரி, அவங்க ஓட்டு போடுற தேர்தலை விடுங்க. இப்ப நாம ஓட்டு போடுற தேர்தலை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன். ராஜ்யசபா எலெக்ஷன்ல நம்ம ராமசாமியை நிக்க வைக்கிறதுக்கு முதலமைச்சர்கிட்ட போராடி நம்ம தலைவர் பர்மிஷன் வாங்கிட்டாரு. ராமசாமியா எப்படி ஒத்துக்கிட்டாரு? 80 எம்எல்ஏவோட பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னேன். மனுஷன் ஆடி போயிட்டாரு. கட்சிக்குள்ள குழப்பம்னா கவர்னர் ஆட்சி வந்துடும் பயம் இருக்கு. கவர்னர் காத்துக்கிட்டு இருக்கிறது முதல்வருக்கு தெரியாது. ராமசாமி கள்ளச்சாராயம் காய்ச்சறத பத்தி எல்லா பத்திரிகாரங்களும் கிழிகிழின்னு கிழிக்கிறாங்க. அவரை போய் எம்பி ஆக்குறீங்களே. நீ கூட தான் மாமா வேலை பார்த்த, இப்ப மக்கள் பிரதிநிதியா இருக்க. ராமசாமி நிக்க வைக்கிறது என் மனசுக்கு ஒப்பலிங்க. உன்னை எம்எல்ஏ ஆக்குனதுன்னா அந்த விசுவாசத்தை மறக்காம நான் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போடு. யாரும் செத்து கிடக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். என்ன ஏதுன்னு தெரியலையே. லட்டில உதவ
எஸ் சார். இந்த டெட் பாடியை முதல்ல பார்த்தது யாரு? கொண்டாயா அவனை. எப்பயா பார்த்த? காலையில கட்டு மரத்தை எடுத்துட்டு போது கால் தடிக்கு கீழே விழுந்துட்டாங்க. கீழே பார்த்தா பணம் சார். அப்படியே ஆடி போயிட்டேன் சார். மிஸ்டர் ஆனஸ்ட்ராஜ், வயித்துல 4 இன்ச் ஆழத்துக்கு குடல் கிழிஞ்சிருக்கு. ஏதாவது கூர்மையான ஆயத்தால தான் தாக்கியிருக்கணும். அது கத்தியா கூட இருக்கலாம். பாடியில இருந்து பிளட் அதிகமா வெளியேறி இருக்கு. பட் மூச்சு திணறல தான் மரணம் சம்பவிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.